அதெல்லாம் நினச்சி நான் பார்த்தேன். நினச்சோன்னா இங்கே நடக்க ஆகாரம் தயார் பண்ண இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கேட்டால் நீங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. இதே கேம்பஸில் வந்து உட்காந்து சமையல் பண்ணி ஒரே கூட்டு குடும்பமாக இருந்து சாப்பிட்டு போகிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. யாருக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வருது, எப்போ லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, எப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, எப்போ சாவாங்க சொல்லக்கூடிய நிலைகள் இல்லை. இப்படி வாழும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு தெய்வ மகிமையை வாழும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சங்கரன் கோயில் பக்கத்தில் வாங்கக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. ஊரில் ஒரு குருவானர் இருந்தாங்க. நிறைய குருவான் மாறினாங்க. ஒரு குருவான் சொன்னார், ஐயா நீங்கள் எல்லா ஊர்லேயும் சர்ச்சு கட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும் ஐயா. எனக்கு கேட்டால் ராங்க்லண்ட் மிஷனரி இங்கிலாந்து தேசத்தில் வந்த மனுஷன். அவர் கிட்டத்தட்ட 37 வருஷம்தான் வாழ்ந்திருக்கார். 13 வருஷம்தான் இந்தியாவில் வாழ்ந்திருக்கார். அவரை மவுண்ட் பேட்டன், கவர்னர் மவுண்ட் பேட்டன் வந்து அவருடைய கல்லறையை பார்த்து அழுதார். எழுச்சொல்லி எழுதாருன்னு இங்கிலாண்டில் அவர் அடக்கம் பண்ணால் 150 ஏக்கர் நிலம் அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு. அவ்வளோ இடம் உள்ள இடத்துல 500 ஏக்கர் நிலத்தில் அடக்கம் பண்ணுவோம். அவ்வளோ ராஜாக்கள் பரம்பரையில் உள்ள மனுஷன் இங்கே வந்து முள்ளுச்செடிக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டார். வந்து தாகம், ஒரு ஆத்ம பாரம், ஒரு கவலை. வேதத்தில் வாசியம் இல்லை. எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சூரிய அடைக்கின்ற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணி அழுதல்ல, கண்ணீர் விட்டு அழுதல்ல. அது மாத்திரமில்லை, யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவான் அன்று அழுதல்ல. அது தாகத்தை நிறைவேற்றும்படியாக வந்த மனுஷன் இங்கே தங்கிட்டார். தங்கிட்டு பாகக்குளத்தில் 2160 ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டினார். 225 வருஷத்துக்கு முன்னால் 2160 ரூபாய்க்கு 1750 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கினார். வாங்கி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் கட்டின ஆலயம் அப்படி குளக்குடி நிலையில் இருந்தது. அவர் சொன்னார், ஐயா நிறைய மக்களுக்கு நடந்து போகிறாங்க, சாத்தூர் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, போகும்போது காலில் செருப்பு இல்லாமல் வேதனையோடு அழுதுகிட்டே போகிறாங்க. அது மாத்திரமில்லை, அவலமான நிலையில் தங்கள் உடம்பை கீறிக்கிட்டு தங்கள் உடம்பை காயப்படுத்திக்கிட்டு போகிறாங்க. ஐயா இப்படி ஒரு தெய்வம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல, ஒரு ஆலயம் கிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் யோசனை பார்த்த உடனே கிட்டத்தட்ட 120 அடி போகிறோம். இன்னும் ஆலயம் கட்ட சொல்லி ஒரு கேம்பஸ், ஒரு பேஷனெல்லாம் கட்டி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தேவர ஆலயம் இருந்து அந்த மகிமைப்பட்ட இவ்வளோ மகிமையாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். நான் அதுவே யோசிப்பேன். கேட்டால் நான் ஒன்றும் இல்லாமல் வந்தால் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தருத்தம் பிடிச்ச நிலையில், தள்ளப்பட்ட நிலையில் நாங்கள் 4 சகோதரர்கள், ஒரே குடும்பம் தான். இப்போ எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் 150 பேர் ஒரே கிச்சன் தான். 13-14 பேர் சமையலுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவளுக்கு நிரந்தரமான ஆண்டவர் கிருபை தந்து, ஒரு கிருபை தந்தால் கடவுளுடைய கிருபை இது மாதிரி அங்கேயும் இருக்காது. ஒன்றும் இல்லாமல் வந்து வளர்ந்து ஒரு அடி நிலம் இல்லாமல் 68ல் 100 ரூபா 10 ரூபா வாடகைக்கு வந்து நான் தெருவே கால்பதிக்கு தேசம் சொந்தமாக தரேன்னு சொல்லி எவ்வளோ இடங்கள் நடந்துருக்காரு. கொஞ்சம் மாத்திர காரணம் கடவுள் முன் வச்சு வளர்னால தான். சங்கீதம் 16 எடுத்து ஆசிர்வாதியாக தாவிராஜ சொல்லுவான், கர்த்தரை எவ்வளோ முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அது என்னை வலது பார்த்து இருக்க முடியா, நான் அசைக்கப்பட முடியும்னு சொல்லுவான். எனக்கு 3 பிள்ளைகள். என் மகளுக்கு 45 வயசு, மூத்த மகளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறேன். அவள் நல்ல பிரசங்க இருந்தான். இந்த கோயம்புத்தூர் டைஸில் பெண்களுக்கு அவள் தான் முடிவு பண்ணுறேன். என் அடுத்த மகள் 43 வயசு, எங்கள் சர்ச்சில் கீபோர்டு மாஸ்டர் தான். அவங்க வீட்டுக்கார பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்கார். அவள் 2 பிள்ளைகள். அவளுக்கு 2 பிள்ளைகள் கீபோர்டு பியோனா எல்லாம் அட்டகாசம் போடுவாளுங்க. எங்கள் அடுத்த மகளுக்கு தென்காசி இருக்க, அவளுக்கு 2 பிள்ளைகள். ஒரு குறைவில்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழி எடுக்கணும் பாக்கியவா,
உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கணவன் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்தய செடியில் ஒருவரை கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வேதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனை ஆஸ்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமுக்கு வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண வார்த்தை இப்படியோ பொய்யான வார்த்தை இல்லை. நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. நிறைய பேர் பேர் கிறிஸ்தவங்க. இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் வைக்கதான் ஞாயிற்று மணிக்கு புழுதியை தட்டிட்டு கொண்டு ஒரு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேதத்தை வாசிக்கிறதில்லை. அவருடைய வேதத்தின்படி தியானமாக இருக்கு. மனுஷன் மாக்கியவான். நான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். இப்போ கொஞ்சம் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணேன். எனக்கு வயசு 77. பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் பிடிக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ தள்ளாட வயசு இருந்தாலும் கடவுளுடைய மகிமையாக ஊழியத்தை பண்ணணும். ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கு ஓடிடணும். ஒன்றுமெல்லாம் வந்தோம்ல. இன்னைக்கு ஒன்று இல்லாமல் வந்ததுக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 23:65 வாசிங்கன்னா ஆம்பரன் வேலைக்காரன் எலியேசு சொல்லுவான். பெத்துவெளிட்டு என்ன சொல்லுவான்? எஜமான் செல்வசீமானா இருக்காருமா, செல்வசீமானா இருக்காருக்கா. ஒரு தடவை என் மக காலையில படிக்கிறா, கடைசி மக கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னால படிக்கிறா. படித்து முடிச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்குறா, அப்பா எனக்கு ஒரு செருப்பு வேணும்னு கேட்டா. சரிமா வாங்கலான்னு சொன்னேன். நான் நினச்சி 100 ரூபா 200 ரூபா இருக்குன்னு நினச்சிட்டு கேட்டேன். எவ்வளோமா வேணும்னு கேட்டேன். எனக்கு 1500 வேணும்னு சொன்னேன். எனக்கு 1500 நம்ம ஷாக் ஆகிடுது. ஏமா அது முன்னாடி எனக்கு எவ்வளோ தெரியாது, இங்கிலீஷை சொல்லி தமிழில் சொல்லுன்னேன், உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். அவன் சொன்னேன் எதுக்குமான்னு கேட்டேன். என் கூட படிக்க பிள்ளை மதுரையில் ஊருக்காரி 1500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கியிருக்கா. அவனை உன்னோட 100 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்குவேன், நீ சாதாரணமாக மகள் இல்லைன்னு சொன்னான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். அவரும் வேலைக்காரி இலீஸ் சொன்னாங்களாப்பா, அதை தான் சொன்னேன்னா. எங்கள் அப்பா கொஞ்சமான வசதியான இல்லை, நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எங்களுக்கு என் கதையை கேட்டேன்னு கேட்டேன். நான் சிறு வயசில் ஆடு மேய்ச்சேன். யாருக்கு ஆடு மேய்ச்சேன்? மாமா வீட்டுக்கு. லாபான் வீட்டில் எப்படி யாக்கோபு ஆடு மேய்ச்சானோ, எங்கள் மாமா வீட்டில் எனக்கு பொண்ணுக்காரன் ஆடு மேய்ச்சேன். பொண்ணுக்குன்னா படிக்கிறதுக்கு ஆடு மேய்ச்சேன். ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டான்னா காசு கிடைக்காது. அவங்க காசு கொடுத்தா தான் ஃபீஸ் கட்ட முடியும். அப்போ மே மாதம் இந்த மாதங்களில் விடுமுறை நாள் போய் ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கும் போதுமா ஒரு நாள் வீராணம் கரையில் அங்கே ஒரு வீராணம் இருக்குது தென்காசியில். மறைய போகும்போது முள் ஒரு கருவ மெல் நல்ல குத்தி விஷயமா அப்படின்னு கீழே விழுந்துட்டேன். அப்போ மேய்ப்பர் சொன்னால் செருப்பு போட்டு தோல் செருப்பு கிடையாது, தோல் காலில் மாட்டிட்டு வரணும். தோல் இல்லையான்னு சொல்லி அவன் தோலை கட்டி என் கையில் கொடுத்துட்டு, அவன் காலில் மாட்டு தோலை கொடுத்துட்டு நீ அடுத்த நாளைக்கு போகும்போது தோல் ஒன்று வாங்கி மாட்டிட்டுவான்னு சொன்னான். அப்படி விழுந்துட்டாம்மா, அவன் கஷ்டப்பட்டேன். என்ன அவன் சிரிச்சுனா எங்கள் அப்பா சாதாரண இல்லை, எங்கள் அப்பா கடவுள் பெரிய ஆளாக்கியிருக்காரு, சாதாரண ஆளுன்னு சொன்னான். அந்த நிலைமையில் நினச்சி பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ வேதனைப்பட்டோம். காலையிலோடு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த பீரோ எல்லா பீரோவும் ட்ரெஸ் ஆகி போச்சு, ட்ரெஸ் வைக்க இடம் இல்லை, ஒன்றும் சட்டையெல்லாம் வெளியே போட்டிருக்காங்க வீட்டுல. நான் நினச்சி பார்த்தேன் எவ்வளோ கடவுள் தந்திருக்காரு. ஒரு முறை நான் படிக்கும்போது, ஏன்ஷியன்ட் படிக்கும்போது என் கிராமத்தில் ஒருத்தர் வீடு கட்டினார். சென்னையிலேருந்து வீடு கட்டினார். வீட்டை வெளியே மணல் செங்கல் கம்பியெல்லாம் போடுறதுக்கு பாதுகாக்க ஆள் இல்லை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தம்பியை என்னை கூப்பிட்டு நைட்டில் எங்கே படுக்க வரீங்களா தம்பின்னு கேட்டாங்க. எதுக்கியான்னு கேட்டேன். ஏதாவது உங்களுக்கு காசு தருவேன்லான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் காசும் தர வேண்டாம், இது ஒரு அழகான சட்ட துணி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். சரிதுமேன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கிருபையா, எவ்வளோ நன்மையா, எவ்வளோ விதமான காரியத்தை செய்து இன்றைக்கி ஆண்டு நடத்துகிறான்னு சொன்னால், தெய்வம் சாதாரணமாக இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அது மாத்திரம் எத்தனை விலைகளை வந்தாலும் சரி,
எத்தனை வேதனையான வாழ்க்கை வந்தாலும் சரி, எத்தனை தருத்திரமான வாழ்க்கை வந்தாலும் சரி, வாழ்க்கை ஆண்டவர் ஆசிரியை காத்து கொண்டு இருக்கிறார். உன் பேர் என்னை பெருமைப்படுத்துன்னு சொன்னார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் மகன் தேராக. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயசு வித்தியாசம். ஆபிரகாமுக்கு 170 வயசு சாகிறாரு. சாராள் 127 வயசு சாகிறாங்க. சாராள் சாகும்போது ஆபிரகாம் 137 வயசு. ஆபிரகாமுக்கு விக்கிரத்தை வணங்கி கொண்டிருந்த மனுஷன். தேராகு ஒன்றில் தகப்பனார் விக்கிரத்தை வணங்கி தகப்பட்ட அடிவதி வாங்கின மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டு விளைச்சாரு. உன் தேசத்தை இணைத்து விட்டு ஆதியம் 12:3 வாசிக்கும் சொல்லமில்ல, நாமளுக்கு காட்டு தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்க மாத்திரமல்ல உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்து ராஜாக்களும் ஆசனமாக்குற மாதிரி சாதாரண தெய்வம் இல்லை. அப்படி தெய்வத்துக்கு சாட்சியாகி வாழும்போது, மகிமையாகி வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நிறைய பேர் வாங்க நினைக்கிறதில்லை, நிறைய கடவுள் நினைக்கிறதில்லை. ஏதோ வாழ்ந்தோம், நாங்கள் வாங்கணும். செங்கல்பட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரு பாட்டியம்மா, நேசரத்து பாட்டியம்மா, செயலோடு பாட்டியம்மா, செயின் இப்படி இந்த 2 விரல் தடியில் செயின் போட்டிருக்கோம். செயின் போட்டு இது செயின்னா நைட்டில் படுக்கும்போது கரண்டி தலையணிக்கிற வச்சுட்டு படுக்கும். விடியகாலம் எழும்போது செயின் எடுத்து கடையில் போட்டுக்கிட்டோம். ஒரு கள்ள பையனை பார்த்துட்டே இருந்தான். கள்ள பையனை பக்கத்தில் ஒரு வேலை செய்கிற பையன் பார்த்துட்டே இருந்தான். பாட்டியை தான் கனெக்ட் பண்ணணும், பாட்டி சரி பண்ணிடணும், செயின் எடுத்து போயிட்டு பிளான் பண்ணிட்டான். நான் பல முறை ட்ரை பண்ணி ஒரு நாள் நைட்டில் வந்தான். வந்து அந்த பாட்டி தூங்கும்போது, அந்த பாட்டி தூங்கினா கூட கையை தலையீழ வச்சு நகையை பிடிச்சிட்டு தான் படுத்துருக்கோம். எடுத்துட்டான். பாட்டி கத்திச்சு, துளிச்சு, அடிச்சது, பிடிச்சது என்னென்னமோ பண்ணிச்சு. வெள்ளை எடுக்க முடியல. உடனே அந்த பாட்டியை கழுத்தி நசி கொண்டுட்டான். எவ்வளோ கேவலமான வாழ்க்கை ஊதிக்கிறா. பணத்துக்கு மனுஷன் எப்படிலாம் வாழ்கிறான். எந்த பணமும் எவனையும் வாழ வைக்காது, எவனையும் வாழ வைக்காது. விதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் மாத்திரம் தர முடியும். அது மனதில் வச்சு வாழணும், மனதில் வச்சு வாழணும். பணம் நம்மளை காப்பாற்றது நினைக்கணும். நீ 100 ரூபா சீட்டு போடுவியா, 10 ரூபா எடுத்து வை. 1000 ரூபாய் சீட்டு போடுறியா, 100 ரூபா எடுத்து வை. 1 லட்சம் சீட்டு போடுறியா, 10,000 எடுத்து வை. வச்சு பாரு, உன் தசமத்தை கொடுத்து பாரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மல்லிகை 3:10 வாசிக்கும் போது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்குறது உன் தசமத்தை கொண்டு வந்து பண்டசாலையில் போடு. அப்படி வானத்தின் பலகையும் திறந்து இடங்கொள்ளாமல் போகும்போது உன்னை ஆஸ்வதிப்பியா, அவனுக்கு பேரோடு சோதிச்சு பாருன்னு சொன்னார்ல. ராத்திரி கூட தானே இந்த மனைவி தான் எங்கள் 2 பேருக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. நிறைய ரூம்ஸில் அவள் என் கரம் பிடிச்சிட்டே படுத்திருப்பா. அவளுக்கு 74 வயசு. 74 வயசு. ஆனால் கடவுளுக்கு பிரியமான மனுஷி. பாடிக்கிட்டே இருப்பாள். எப்போ பாடிக்கிட்டு இருப்பாள். நான் ஆலயத்தில் போயிட்டேன்னு சொன்னால் ஆலயத்து பக்கத்தில் ரைட்டில் உட்காந்துருப்பேன். நான் பாட 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 கரந்தட்டி பாடுவா. திடீர்னு பாத்ரூம் போனவா வலிக்கு விழுந்துட்டா. கீழே சத்தம் கடிச்சு வெளியே போகிற உடனே எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. எனக்கும் தூக்க முடியாத வயசு 77. ஏசப்பா உன் கரை நீங்கள் தூடுங்க. வைதோவிய காலத்தில் உங்கள் மகிமையாக செலுத்தக்கூடிய கிருபை தந்திருக்கீங்க. கிருபை தாங்கப்பா. ஒரு விடுதலை தாங்க. ஒரு விலைக்குன்னு வரக்கூடாது. ஒரு கால் ஒடிஞ்சா கூட பண்ண முடியாது. வயசான காலத்தில் எவ்வளவோ கஷ்டம். கடலில் பார்த்துட்டேன். காரம் கேட்டு அவர் மேல் கத்திர மேல் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க. நேற்று எங்கள் வீட்டை ஒரு ஜபம் கூட்டம். காலையில் சொன்னேன், என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டா. இந்த ஆண்டவர் நிறைய கிருபை தருவார், நிறைய கிருபை தருவார். அவர் நம்பணும் பிள்ளைகளுக்கு. அவர் நம்பணும். சும்மா ஒரு சடங்காச்சாரமாக வாழ்க்கை நிறைய பேர் வாழ்கிறாங்க. போன வாரம் திருநெல்வேலி போயிருந்தேன். பணத்தி எனக்கு மெட்ராஸ்கார் ஒருத்தர் அங்கே இருக்கார். மகளுக்கு நிச்சயார்த்தம். கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா கொடுத்து நிச்சயம் பண்ணியிருக்கார். செலவு பண்ணியிருக்கார். நிச்சயார்த்தத்துக்காக செலவழித்து கல்யாணம்
முதல்ல கல்யாணம், செவ்வளவு கல்யாணம் நின்று போச்சு. செவ்வளவு ஏன் நின்று போச்சுன்னா பெண்ணும் மாப்பிள்ளையும் டெலிஃபோன்லேயே ஏகமாக குடும்பம் நடத்திட்டாங்க. டெலிஃபோன்லேயே இப்போ அதான் என்கேஜ்மெண்ட் கொடுத்து நம்பர் வாங்கி கொடுத்தாச்சுன்னா விடிய விடிய தான் போயிடுச்சு. நிறைய பேர் அதான் என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டாங்க. திங்கக்கிழமை துணி எடுக்க போயிருக்காங்க. கல்யாணம் புதன்கிழமை, திங்கக்கிழமை துணி எடுக்க போயிருக்காங்க. ஒரு 500 ரூபா வித்தியாசம் துணியில். மாப்பிள்ளைக்கு கூட வந்து அக்கா அம்மா 3 இருந்திருக்காங்க. பெரிய பிரச்சனை ஆகி அந்த பொம்பளை 3 வச்சு வந்து திருமணம் நடக்க நாங்கள் பார்த்துடுறோம். கதை முடிச்சிட்டாங்க. 3 பொம்பளை மூலம் கிறிஸ்தவங்க. ரொம்ப போராட்டம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகராறு, மகளிர் ஸ்டேஷனில் போய் தகராறு. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, செல்வி வேணும்னு ஒரு அம்மா. நான் சொன்னேன், இவங்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்கம்மா, நீ விட்டுருங்க. கடைசியில் நஷ்டீடு கேட்குறாங்க பணத்துக்கு. அது பக்கத்து இன்னொரு ஒரு ஊழியக்கார மனைவி என்னை பார்த்து நான் இங்கே பார்த்து தேடி வந்தாங்க. ஒரு முழுநேரி ஊழியர், சொந்தமான ஊழியர், 3 மகன் மகா. 3வது மகனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. மகளுக்கு கல்யாணம் பண்ணப்போ கல்யாணம் பண்ணி பிறகு பொண்ணுங்க மாப்பிள்ளைகிட்ட வரவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, மாமியார் இருக்கக்கூடாது. மகனுக்கு மாமியார் இப்போ அந்த பொம்பளை எங்கே போகும்? எங்கே போகும்? மாமியார் இருக்கக்கூடாதுன்னா அந்த பொம்பளை எங்கே போகும்? கண்டிஷன் இருக்குது. இதில் வேறு பெண்ணு வீட்டில் என்ன ஒரு பெரிய ஒளி பண்ணுறாங்க, இயேசுன்னு மந்தைன்னு. எவ்வளோ கேவலமான வாழ்க்கை, எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. உங்கள் சஜ ஒரு மகா இருக்கா, பின்னால் அவளுக்கு 2 பிள்ளைகள். வாழ முடியல. பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல யானை விழுங்கலாமோன்னு காரணம் கேட்டால் ஆண்டு சொல்லி காத்திருக்கிறது இல்லை. ஒரு திருமணம் பண்ண போனேன்னா வடநாட்டில் தேவொழிகள் நடக்குது. ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க சொல்லி எடுக்கணும். என் மகளுக்கு முதல் திருமணம் நடக்கும்போது, என் மகளுக்கு திருமணம் நடக்கும்போது நான் கேட்ட ஒரே கேள்வி, ஆண்டவரே ஒரு ஆலயம் கட்டினப்ப தான் என் மகளுக்கு நிச்சயமே பண்ணணும். நிச்சயம் பண்ணியாச்சு. பிரதர் டிஜே ஐயா தான் திருமணம் பண்ணணும் வைராக்கியம். அவங்க கடைசி நேரம் அவங்களும் திருமணம் பண்ணாங்க. அவங்க நல்ல ஒரு புத்தகம் பண்ணாங்க. ஆதியாம் 26:12 பற்றி பேசினாரு. ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தா கர்த்தவனை ஆசீர்வதித்தபடினால 100 மடங்கு பலன் பெற்றான் வசனத்தை பேசுகிறாங்க. அதையும் நான் என்ன கேட்டேன், சிலர் மொய் பணம் வரும்னு சொல்லி கடன் வாங்குவாங்க. திருமணத்துக்கு முன்னாலே மொய் பணம் வருது, அவங்க கடன் தரேன்னு சொல்லி கடன் வாங்குவாங்க. தெரியுமா பெரிய வழக்கம் அப்படின்னு நினைக்காங்க. நான் நினச்சது என்னென்னா, மொய் பணம் எவ்வளோ வருதோ அது போய் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம்னு நான் அப்புறம் 5,60,60,000 வந்துச்சு. கூட 1,30,000 போட்டு குஜராத்தை அனுப்பிட்டோம். 7 லட்சம் ரூபாய். மகன் வாழ்க்கை செழிக்குமா செழிக்காதா? செழிக்கும் இல்லை. நீ பணத்தை வச்சு நாடகம் நினச்சி வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை அதான் சீர் இல்லை. பணம் வாழ்க்கை இல்லை. பணம் வாழ்க்கை சீர்படுத்த முடியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. போகும்போது கொண்டு போவதில்லை. நிறைய பேர் நினைச்சாங்க பணத்தை வச்சு பணம் விஷம். அதை நினச்சி பார்க்காத. பணம் உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கிற ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா சத்துருக்களும் இணங்கும்படி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி கடவுளுக்கு பிரியமான வழியா இருக்கா? கடவுள் சாட்சியுள்ள வழியே இருக்கா? மகிமை செலுத்தக்கூடிய வழியே இருக்கா? அன்று கேட்கணும். ஒவ்வொரு நாட்களும் கிடைக்குது ஆண்டவரே. நாங்கள் 4 பிரதேஷ். என் தம்பி 3ஆவது தம்பி, நான் என்னது கடைசி தம்பி 4ஆவது தம்பி IMS பிரசிடெண்டாக இருக்கார். சவுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு பைசா டீ கூட அதில் எடுக்க மாட்டார். எஸ்டிஜி காலேஜ் கன்ஸ்டண்டாக இருக்கார். ஒரு பைசா எடுக்க மாட்டார். அடுத்த பணம் வேண்டாம். பவுல் சொல்கிறார்ல, அப்போஸ்தலர் 20:34 வாசம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் கூட சொந்தத்தில் வேலை செய்திருக்காரு. பவுல் சொல்கிறார்ல, என் சொந்தத்தில் வேலை செஞ்சிருக்காரு. வாங்குவதை பார்க்கிறோம், கொடுப்பது வாங்கிட்டேன். சில பேர் அதிசயப்படைக்கு நினைக்கான். ஒரு IMS ஊழியக்காரனை பார்த்தேன். கலெக்ஷன்லாம் கொண்டு இடத்தவங்க வீட்டை எழுப்பிட்டான். சாவு வீட்டு முன்னே படுத்துருக்கோம். வேறு எங்கேயும் போகாது. வீட்டு முன்னே படுத்துருக்கோம். வேறு எங்கேயும் போகாது.
சாப்பிட அடுத்த துட்டை சாப்பிட நினைச்சு திருச்சியை சாப்பிட நினைச்சு திருச்சியை சொத்தை கூறு போட நினைச்சு வாழ்க்கையை ஆண்டவருக்கு கூறு போட்டுருவாரு. ஆண்டவருக்கு கூறு போட்டார். நிறைய பேர் வாழ்க்கை ஏன் தருத்துறோம்? கஷ்டம், வேதனை. உன் வாழ்க்கை சீல் இல்லாத வாழ்க்கையை, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை அப்படி வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் கூட ஆசிரியப்பட முடியாது. கலக்கமான உலகத்தில் வாழ்ந்திருக்கோம். கலக்கமான உலகம், உலகமே கலக்கம், வேதனைகள் நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம், துரோகமான உலகம், கேடு செய்யக்கூடிய உலகம். நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது, கடவுள் சாட்சியாய் வரும்போது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியான குரோதமாய் கொடியேற்றுவார். ஒரு குரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காது பண்ணுவார். அது ஆண்டவர் மனசு நினைச்சு, ஆண்டவரே வாழ்க்கை சீல் இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஆண்டவர் என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். என் வீட்டில் தர்மக்குன்னு ஒரு சீயர், கேரளாவில் போனார். ஒரு மனுஷன், தேவ மனுஷன், நடக்க முடியாது. செய்தி போனோடனே ஆட்டோமேட்டிக் எழுப்பிடுவார். கடவுளுடைய கிருபை. என் மகா ஒரு நாள் கூட்டி அவர் என் மகவிட்டம் தங்குவார். செய்திக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. எங்கள் அப்பா நீங்கள் பார்க்கலன்னு கேட்டால், இல்லைம்மான்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பா கூட நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா, அந்த ஐயா பாருங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டா, உள்ள கதவை சட்டி கதை திறந்து பிரதர் பிரேசரான்னு உள்ள போகிறேன். அவர் ஒரே மாதிரி சொன்னார், பிரேசரா ஜெய்சிங் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகிட்டு, என்னையானே ஒரு பேர் என் பேர் இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டேன். ஆண்டு வெளிப்படுத்தினார், நீ சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, உங்கள் முடிஞ்ச வரைக்கும் குடியத்தை பண்ணுவீங்க, முடிஞ்ச பிறகு ஆண்டவரையும் அழைச்சி போவேன். எப்படி அழைச்சி போவாருன்னு சொன்னால், ஏனோக்கு ஆண்டவர் பேசிட்டார் இல்லை, எனக்கு 307 வருஷம் ஆண்டவர் வாழ்ந்தான். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரும் ஏனோக்கும் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எப்பா ரொம்ப தூரம் வந்துட்டோம், என் வீடு இந்த பக்கத்தில், உனக்கு நீ ரொம்ப தூரம் போகணும், என் கூட வாங்க அன்று கூப்பிட்டு போயிட்டார்ல, அது மாதிரி நம்ம கூப்பிட்டு போவார். எலியா சுழல் காற்று எடுத்துக்கிட்டு போயிட்டார் இல்லையா, அது அவனுக்கு கஷ்டம் தர மாட்டார்னு சொன்னார். அதில் முழு தைரியத்தோட ஒடுங்கி வரைக்கும் உலகமே கலக்கமான உலகம், வேதனை நிறைந்த உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம். மனைவிக்கு புருஷன் துரோகம் பண்ணுறான், புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறான், பிள்ளைகளை பெற்றோருக்கு துரோகம் பண்ணுறது, உட்பட்ட உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். நிறைய காரியம் சொன்னார். எலியா காலத்தில் தேசம் முழுவதும் அக்கிரமம், அநியாயம். கர்த்தா எலியா ஜெபம் பண்ணுறான். 3 வருஷம் ஆண்டவர் வானத்தை அடைச்சி போட்டார். 3 வருஷம் அடைச்சி போட்டார். மழை இல்லை, மண்ணு இல்லை, தண்ணி இல்லை. ஆகாப் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல் தேசத்தில். மனைவி யோசபேல் ஒரு பயங்கரமான மனுஷி, விக்கிரம் நிறைஞ்ச மனுஷி, கிறிஸ்தவனுக்கு கொல்லு போய்க்குன்னு நினைக்கக்கூடிய மனுஷி. அங்கே உபதியான மனுஷன் இருக்கான். அவன் மக்களுக்கு தொல்லை வரும்போது 100 தீர்க்கதரிசியில கெபிக்கு 50 பேரை வச்சு ஆகாவும் எல்லாம் கொடுத்து வர்றான். அப்படிப்பட்ட ஒரு சில நீதிமன்றம் பாதுகாத்து வராது. தீர்க்கதரிசி எலியாவை பார்க்குறான். எலியை பார்த்துட்டு நிறைய விதமான காரியத்தை நடத்துகிறான். 3 வருஷம் மழை இல்லை, ஆனால் ஆண்டவர் தன் பிள்ளைகளை கைவிடலை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுலானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு எழுதின காணல வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான வாழக்கூடிய மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வராது, ஒரு வேதனை வராது. ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இல்லை 3 தடவை வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யோதான் கிடந்த கேரி தாண்டை போடா, அங்கே ஆட்டு தண்ணியில் குடிச்சுக்கிட்டு இருப்பேன், காலையில் மாலையில் காகங்கள் இறைச்சி தொண்டையும் ரொட்டி கொண்டு கொடுக்குன்னு சொன்னார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆட்டு தண்ணி வற்றி போச்சு. அவன் வேதனைப்படலை, ஆண்டு வருத்தப்பட்டார். ஆண்டு என்ன சொன்னார், எழுதி சாரிபாத்து ஊருக்கு போ, சீதூர் சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே ஒரு ஏழத்தாயை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏழத்தாயை கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். ஒரு ஏழத்தாய், புருஷன் இல்லை, விதவை, ஒரே மகன், பஞ்சம், ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதை ரொட்டி சுட்டு சாப்பிட்டு செத்துட்டான்னு நினச்சி பிளான் பண்ணி கொஞ்சம் விறகு பிறக்க வர
எலியை கைதட்டி கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி எடுத்து வரும்போது கொஞ்சம் ரொட்டி துண்டு எடுத்து வாங்க. அவர் சொல்கிறான், ஐயா 3 வருஷம் மாற்ற மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை, கொஞ்சம் போல மாவு இருக்குது, கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டு சாகலான்னு நினைக்கிறேன் ஐயான்னு சொல்ல. பரவாயில்லை, முதலாம் சுடக்கூடிய அடையனை கொண்டு வந்து கொடு. தேசத்தில் நான் மழையை கட்டிட நாள் வரைக்கும் உன் மாவும் குறையாது, அப்பவும் குறையாது சொல்லி, எண்ணெய் குறையாது சொல்லி அனுப்புகிறான். அது அப்படி செய்கிறான். அப்படி ஒரு மனுஷன் ஒரு சோதனை வைக்கிறான். என்ன சோதனை வைக்கிறான்னா, ஜனங்களுக்கு தெய்வத்தை நம்ப முடியலை, ஜனங்களை நம்ப முடியல. ஜனங்கள் வந்து பேசி அது எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எலியா சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கும் போது, எந்த மட்டும் 2 நினைவுகளா குந்தி குந்தி நடப்பீங்க. பாகால் தெய்வம் பாகால வணங்கு, தெய்வம் தெய்வத்தை வணங்க சொல்கிறாரு. சொல்லிட்டு அவன் பந்தியில் அவன்கிட்ட போசிக்கிட்டு 450 தீர்க்கதரிசி கொலை பண்ணிடுறாரு. அவன் பந்தியில் சாப்பிட 4 பேர் 800 பேர் கொலை பண்ணிடுறாரு. இந்த செய்தியை கேட்டுடன் யோசுவேல் அப்படி துடிக்கிறார். துடிச்சிட்டு எலியாவை கூப்பிடுறார். எலியாவை கூப்பிட்டு, நேற்று என் இருக்கிறது 800 பேர் கொண்டுட்டல, நாளைக்கு ஜீவன் மட்டும் இருக்கா நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். மனுஷனே பயந்துடுறான். பயந்துட்டு ஓடுறான். ஓடும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், 1 வாசிக்கும் போது அவனுடைய கேட்டு அழுகுறான். ஆண்டவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படி 7000 மீதி வச்சுக்கின்றார். 7000 பேரை அது பண்ணி கடவுளுக்கு சாதகமாக வாழும்போது, கடவுள் சாட்சியாக வாழும்போது கஷ்டம் நினைக்க ஒரு நாள் கஷ்டம் வராது, ஒரு நாள் வேதனை வராது. அது ராகுலான் தீர்க்கதரிசி மிஷனரி சிவகாசியில் வாழும்போது 7000 பண்ண பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. சாப்பாடு இல்லை. ராஜாக்கு பரம்பரையில் பிறந்த மனுஷன் ஒரு 7 மகளை போய் கேட்காரு, எனக்கு சாப்பாடு இருந்தால் கூட்டிட்டு கேட்காரு. அவன் சட்டை போடலை, சேலை ஒன்று கட்ட தெரியாது, நகை இல்லாத வாழ்க்கை, ஆக்ஷனில் சொத்தி கேட்காரு. அவள் கம்பங்கஞ்சி கடிச்சு பூச்சி விழுந்த கஞ்சி புளிச்ச கொஞ்சம் வளர்ந்து ஊத்துறா. கொடுக்கும்போது அவர்கிட்ட பாத்திரம் இல்லை, தொப்பி வாங்கி பிடிங்க, தொப்பி வாங்கி குடிக்காரு. தொப்பி வாங்கி குடிச்சிட்டு பிடிக்க முடியலை, வாந்தி வருது, தண்ணி கேட்காரு. புருஷன் வந்து சொல்கிறா, வெள்ளைக்கார பரதேசி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளிடுறான். பிடிச்சி தள்ள உடனே கீழே விழுந்தோடனே அடிபட்டு ரத்தத்தை தொடச்சி வீட்டை பார்த்து வீடே தீ பிடிச்சிருக்குது. இன்னைக்கு அப்படிலாம் மிஷின் கஷ்டப்பட்டு உருவாங்க. அதே பிளாக்லேண்ட் மிஷின் கோயில் அங்கே இருக்க சிவகாசியில் திருச்சபை செக்ரட்டரி தான் அந்த இடத்த கூறுபட அலைகிறான். கூறுபட்டு விற்கிறதுக்கு அலைகிறான். அந்த ரத்தம் சிந்தி மனுஷன் விதத்தில் வாசிக்கவில்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியை விடுத்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததியான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. ஐயா, நான் வரும்போது என் கார் ஓட்டுற தண்ணி சொல்கிறான், அங்கே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பொருளும் 1000 சர்ச் இருக்குன்றான். கொஞ்சம் 1 கிலோமீட்டருக்குள்ள 1000 சர்ச் இருக்குன்றான். எதுக்குடான்னு கேட்டேன். இவ்வளோ பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா நீ தேசத்தில் இவ்வளோ அழகாக வெளியலாம். 1000 சர்ச்சை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு 10 விசுவாசி 15 விசுவாசி சம்பாதிக்க அலைகிறாங்க, துட்டடிக்க அலைகிறாங்க. கள்ளத்துக்கு தச்சியா கள்ளத்துக்கு அதை பண்ணிட்டு ஏசு மட்டும் இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி சொல்லி கள்ளத்து இவ்வளோ வேதனை பாருங்கள். ஒரு பாத்திரம் இல்லாமல், ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, அது வாழவே கூடாது. ஒரு வாழ்க்கை என்று கொடுத்துருக்காரு. ஒரு வாழ்க்கை கைராய்க்கமான வாழ்க்கை தேவனுக்கு வாழணும், வைராய்க்கமான வாழ்க்கை வரணும், கடவுள் மையுள்ள வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படி எண்ணங்கள் இல்லை, அப்படி சிந்தனைகள் இல்லை. பிடி அரிசின்னு சொல்லுவாங்க. வீட்டில் செய்கிற சாப்பாட்டை ஒரு படி அரிசி எடுத்து வச்சுப்பாரு, கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்து வச்சுப்பாரு, ஆண்டு எப்படி வழி நடத்துறாரு பாரு. அதை நினைக்கிறது இல்லை. முதல் கருத்தை உன் வாழ்க்கையே எடுத்துக்கிற. அப்படி கடவுளுக்கு வாழணும், கடவுளுக்காக வாழணும். உலகத்தில் எப்போ முடிவுன்னு சொல்ல முடியாது. இப்படி முடிவுள்ள காலத்தில் வாழ்ற நீ அவனோடு கேட்பார்ல, உனக்கு எத்தனை பாடுகளை பட்டால், எத்தனை வேதனைப்பட்டால், எத்தனை அடி நொறுக்கப்பட்டார். 40 1 39 அடிகள் 5 படி எத்தனையோ முறை அடிக்கப்பட்டாரு. பெரிய வேலைக்கிழமன் அரங்கோணத்தில் தன் மேத்யூன்னு ஒரு குருவாக இருக்காங்க, நம்ம சிஎஸ்சி குருவாக. 17-13 பாஸ்டேட் சேர்ந்து நேச்சர் சிறுவை காட்சி ஒரு நடத்தினாங்க. நான் தான் செய்தி கொடுத்தேன். நிறைய பயங்கரமான கூட்டம் கிரவுண்டில். நேச்சர்
சிறு காட்சி நடத்தும் போது எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. அன்று எப்படி பாடுபட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ வேதனைப்பட்டார், எப்படி ரத்தம் சிந்தினார். மனுஷன் வாழ்க்கை நினச்சி பார்க்குறேன் ஐயா, ஏதோ வாழ்த்தோம் பழத்தோம் வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி கஷ்டப்பட்டதுங்களா, சாப்பாட்டு வழி இல்லாமல், ஒன்றும் கிடைக்காம, இங்கிலாந்து தேசத்தில், ஜெர்மன் தேசத்தில் எத்தனையோ நாடுகள் வந்து கோதுமை மழையை போல விதைக்கப்பட்டாங்க ஐயா. இன்னைக்கு மிஷனரி வரலன்னா நமக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காது, ட்ரெஸ்ஸு போட தெரியாது, நாகரிகம் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க மிஷனரிகள். நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி ஒரு சாயிலாக வாழ்கிறோம், எத்தனை ஒரு ஆத்ம பார்வையுள்ள மக்களை வாழ்கிறோம், ஒரு சாட்சியுள்ள மக்களை வாழ்கிறோமா, மகிமை சித்தபடி வாழ்க்கை வாழ்கிறோமா? உன்னால என்ன பிரயோஜனம்? அவங்க கேட்பார்ல, உனக்கா சிலையில் மறிச்சேனே, உனக்கு இத்தனை காயங்கள் பட்டனே, இத்தனை அடிபட்டனே, இத்தனை விதமான கஷ்டங்கள் பட்டனே, அந்த கஷ்டத்தில் கூட என்ன செய்தான்னா பிதாவே இவளுக்கு மன்னியும். லூக்கா 24:34 வாசிக்கும் பிதாக்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு அறியாதுக்காங்களே, அப்படி மன்னிக்கக்கூடிய சாபத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? யாரையும் மன்னிக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்கிறான், எப்படி செத்துப்போ, நாசமா போ, எப்படி போனேன் எனக்கு என்ன? தான் சுய வாழ்க்கையை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. என்னைக்கு ரட்சிப்பினை கொடுக்க போகிற மற்ற மக்கள் எப்படி ஒரு ஆசையான மக்களையும் வாழ போகிற அதை நினச்சி பாருங்க. கூட போகிற தங்கச்சியை மன்னிக்க மாட்டாங்க, அக்காவை மன்னிக்க மாட்டாங்க, தாயை மன்னிக்க மாட்டாங்க, யாருக்கும் மன்னிக்க மாட்டாங்க. மிருகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த வாழ்க்கை இல்லை. ஒன்று கொண்டு போகிறது அதை மட்டும் மனசு நினச்சி ஒரே வாழ்க்கை. தேவனுக்கு மகிமையாக வாழுங்க, சாட்சியாக வாழுங்க, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழுங்க. ஆண்டவர் ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க, ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க. பகிர்ந்து சாப்பிட்டா பசியான விதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? நினச்சி பாருங்க. ஆண்டுக்கு இன்னைக்கு நான் ஆத்துமா மறையும்னா ஆண்டோட வாழணும், ஆண்டோட வாழணும். நம்ம யோசித்து பார்க்கணும். டாக்டர் வில்லியம் பூத்து செல்விஷன் ஆரம்பிச்ச டாக்டர் வில்லியம் பூத்து உலகம் முழுதும் திருச்சியை உருவாக்கினார். உன்னை நினச்சி பார்த்தாரா? ஒருவேளை நான் மறிச்சு போயிட்டேன்னா எங்கே இருப்பேன், எனக்கு வாழ்ந்து பரலோகம் தருவாரா? அப்படி யோசித்து பார்த்தாரா? யோசித்து பார்த்து அப்படி தூக்கிட்டாரா? தூக்கின உடனே திடீர்னு கனவு வந்த குருத்துவரை பிடிச்சிக்கிட்டு போகிறாராம். போய்கிட்டு இருக்கும்போது 24-30 ஆண்டு சிக்காசு உட்கார்ந்துருக்காரு, நியாயத்துக்கு உட்கார்ந்துருக்காரு. டாக்டர் வில்லியம் பூத்தை பார்த்த உடனே இயேசுவோடைய இறங்கி ஓடி வந்தாரா. ஓடி அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டாரா. தூக்கிட்டு எனக்காக இத்தனை பாடலை பற்றியப்பா, எனக்கு இத்தனை கஷ்டத்தை எனக்காக உயின்னு சொல்லி வாங்கி கூட வாட்டினாரா. இந்த ஆண்டவர் அன்பை பார்த்து சொன்னாரா, ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ மக்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரே இன்னும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குன்னு சொல்லி இறங்கி போயிட்டாரா. இன்னைக்கு மனுஷன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. நீ பரிசுத்தமாக வாழ்ந்துன்னா உன் வாழ்க்கையை கெடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது.